அதாவது ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்ங்கிறது வந்து சில ஆமை வேகத்தை தன்னுள் அடக்கியதாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு உண்மையை சொல்ல போனா தமிழ்நாடு, கேரளா தான் மற்றவங்களோட எவ்வளவு பெட்டர். ஆனா இங்கேயும் வந்து ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு பிரச்சனை. பாருங்க, உரிமை தொகைங்கிறது எல்லாருக்கும் கொடுக்கறத எலக்ட்ரானிக்கலி பணத்தை கொடுங்கன்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. ஒரு திட்டம் போட்டாங்க, செயலாக்கம் பெற்றது, அதுக்கு ஆர்டர் அது மாதிரி கொடுத்தாங்க. அதுல வந்து சிக்கல் இல்லாத யார் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு என்ன பணம் சொல்றோமோ அந்த பணம் கம்ப்ளீட்டா போய் கிடைக்குது அப்படிங்கிறத உறுதி செய்ய முடிஞ்சது. அதே மாதிரி தான் நான் எல்லா திட்டத்திலையுமே அதே மாதிரி தான், பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாம். ஆனா ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு இன்னைக்கு ஒரு பட்டா வேணும்னு சொல்லிட்டு ஒரு போராடினா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுன்னு சொல்லி போனா அங்க ஏகப்பட்ட பிரச்சனை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது உண்மை. தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு, இந்தியாவில ஃபுல்லா. ஆனா இந்தியா ஃபுல்லா இருக்கு, தமிழ்நாட்டில இருக்கு, நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒரு முதல்வர் சொல்ல முடியாது. அதற்கான இந்த நேரடியாக உங்களுடைய இதை கொடுங்க, இத்தனை ஆபீசர்ஸ் நாங்க என்கேஜ் பண்ணியிருக்கோம், இத்தனை நாளைக்குள்ள தீர்வு காணணும்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மிகப்பெரிய முயற்சின்னு நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய அளவிற்கு அந்த முயற்சி மக்களிடத்திலையும் போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி உணர்வுகள் எதிர்கட்சிகளுடைய ரியாக்ஷனை பார்க்கும்போது தெரியுது சார்.